ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாயின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசத்திரு தாளும் சிலம்பும் சதங்கஜம் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதி எந்த இடத்தில் அமருகிறார், அந்த லக்னாதிபதி எந்த நிலைமையில் அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே இருக்கிறார், அதை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கை எந்த முறையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா பொதுவாக என்ன சொல்கிறோம், லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், கேந்திர கோணம் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம். அப்போது பலம் பெற்று இருக்க வேண்டும் யார், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது லக்னாதிபதி லக்னத்திற்கு 2 இருந்தால் எந்த விதமான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு செய்யும் அப்படின்னா, அப்படி லக்னாதிபதி 2 இருக்கும் ஜாதகர், அந்த ஜாதகன் பணத்தை நாடி போவான், இப்படி பணத்தை தேடிக்கொண்டே இருப்பான். அந்த எண்ணம் அந்த ஜாதகனிடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, லக்னாதிபதி 2க்கு போயிட்டா பணத்தை தேடிக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்போது 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறுக்கு கேள்வி ஒன்று வரும், 2க்கு போனால் தானே இப்படி, அப்போ 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் ஜாதகனை தேடி வரும். அவன் சும்மா இருந்தால் கூட விடாது, தேடி வரும். எப்படி, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பணம் ஜாதகனை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னாதிபதி லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருந்தால் அதை எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதி 3ல் இருக்குதுன்னா அந்த 3ஆம் பாவகம் காரக தத்துவங்கள் எப்படின்னா, அந்த ஜாதகன் இளைய சகோதரனை நாடி செல்வார் அல்லது அந்த இளைய சகோதரனை நம்பி இருப்பார் இப்படின்னு சொல்லலாம், நாடி இருப்பார்னு சொல்லலாம். யார், எப்படி, லக்னாதிபதி 3ல் இருந்தால். அதே போல் 3க்குடையவன் லக்னத்திலே இருந்தால் என்னாகும் அப்படின்னா, இளைய சகோதரன் தனது அந்த ஜாதகனை நாடி இருப்பார் அப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா, லக்னாதிபதி 3ல் இருந்தால் அவருடைய தயவை இந்த ஜாதகன் எதிர்பார்க்கணும். ஆனால் 3க்குடையவன் லக்னத்திலே இருந்தால் அந்த இளைய சகோதரன் இந்த ஜாதகனை தேடி வருவான், நாடி வருவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னாதிபதி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகன் தாயாரின் உதவியை நாடியே இருப்பான். எதிர்பார்ப்போம், பொருளாதார விஷயத்தில் ஏதோ ஒரு செயலோ தொழிலோ அந்த ஜாதகன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய தாயை நாடிதான் இருக்க வேண்டும். ஏன்னா லக்னாதிபதி 4க்கு போயிட்டார். அதே போல் தாயாரின் உறவினர்களின் உதவியையும் கூட இந்த ஜாதகன் தேடி போவோம். இவனை நாடி வராது, இந்த ஜாதகன்தான் தேடி போக வேண்டிய நிலை இருக்கும். 4ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், தாயாரிடம் உள்ள செல்வங்களும் அன்பும் பாசமும் எல்லாமே இந்த ஜாதகனை தேடி வரும். இவன் சும்மா கூட இருப்பான், அந்த அம்மாவே உளுந்து கவனிக்கும் தாய். அப்படி இந்த ஜாதகன் இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி 4க்கு போயிட்டா இவன் தேடி போகணும்,
ஆனால் லக்னத்து 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துட்டால் அந்த அம்மாவே தேடி வரும். தன்னுடைய தாய் மற்றும் தாயின் உறவினர்களின் அன்பும் அரவணைப்பும் பொருளாதார உதவிகளும் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் என்ன நினைக்கிறானோ அதற்கேற்றது போல இவனுக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி லக்ன நாடி வந்துட்டான். வண்டி வாகனமா எது நினைக்கிறானோ அது கிடைக்கும், அது நடந்து முடிந்தேறிவிடும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம், நினைத்து கூட கொள்ளலாம், ஜாதகருக்கும் கூறலாம். அதே போல் லக்னாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் இருந்தால் இது எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, தான் பெற்ற குழந்தைகளை நம்பிதான் இந்த ஜாதகன் வாழ வேண்டியதாயிருக்கும். தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய இச்சைகளை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமென்றால் தன்னுடைய குழந்தைகளை நம்பித்தான் இந்த ஜாதகன் வாழ வேண்டியதாயிருக்கும். அப்போ அந்த 5ஆம் வீட்டதிபதி லக்னத்தை நாடி வந்துட்டா இது எப்படி இருக்கும் பலன் அப்படின்னா, தான் பெற்ற குழந்தைகள் தன்னை நன்றாக கவனித்து கொள்வார்கள், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஆராயும் போது நமக்கு நன்றாக புரிகிறது. என்னன்னு சொல்லி, தாய் தந்தையை இந்த ஜாதகன் கவனித்து கொள்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 5ஆம் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதி லக்னத்தை நாடி போயிட்டா கண்டிப்பாக அந்த தாய் தந்தையரை இந்த ஜாதகன் நல்ல முறையிலே வளர்ப்பான் என்று கூறலாம். அதே போல் அதில் இன்னொரு விஷயமே எடுத்துக்கணும், அப்படியே தாய் தந்தை விஷயமே எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம், காதல் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனை அதிகம் விரும்புபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு என்று கூட கூறலாம். ஏன்னா இவன் வேணான்னு ஒதுக்கி வச்சிருவான், இருந்தாலும் இவனை விடமாட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கூட சில ஜாதகர்களுக்கு அமையும். காதல் என்ற விஷயத்திலே வெற்றி வாய்ப்புகள் இந்த ஜாதகனுக்கு உண்டு என்றும் கூறலாம். அதே போல லக்னாதிபதி லக்னத்திற்கு 6இல் இருந்தால் இந்த ஜாதகன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கடன் வாங்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எப்போவும் கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். சிறுதொகை இங்கே வாங்கினா பெருதொகை இன்னொரு இடத்துல வாங்கி அது சரி கட்டுவான், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். அதே போல் வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஜாதகனை நாடி வரும், தேடி வரும். அது லக்னாதிபதி 6க்கு போயிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஜாதகனுக்கு உண்டு. எதிரிகள் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளிலோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அவருடைய ஜாதகத்தை பார்த்தா புரியும் எதன் அடிப்படையிலே இந்த ஜாதகனுக்கு எதிராளிகள் அதிகமாக இருப்பார்கள் என்று நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன சாரத்தில் இருக்குது, அது எங்கே நிற்குது, அப்படி அது பார்த்தா புரியும் நம்மளுக்கு. இது பொதுவான கருத்துக்களாக தான் நாம் கூறி வருகிறோம். அதே போல் லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலிருந்து எப்படி இருக்கும், அப்போ 6ஆம் வீட்டதிபதி லக்னத்தை நாடி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் அவதிகள் பட்டு கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை, அது எத்தனை கூடிய பாவமாக வருகிறதோ, எந்த இடத்தில் வருகிறதோ, ஏன்னா ஏதோ ஒரு லக்னம். அப்போது எது சம்பந்தப்பட்ட அந்த காலபுருஷனை வைத்து பார்க்கும்போது எந்த லக்னம், எது 6,
அப்போ எந்த 6ஆம் வீட்டு அதிபதி லக்னம் தேடி வந்திருக்கு, அப்போது எந்த விதமான பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நாம் மிக எளிதிலே தெரிந்து கொள்ளலாம். அப்போது 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தை தேடி வந்தால் இந்த ஜாதகன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவதிப்படுபவனாக இருப்பான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எதிரிகளால் இந்த ஜாதகனுக்கு பல பிரச்சனைகளை இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். அது என்ன பிரச்சனைன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். அது எப்படி இருக்குதோ அது தகுந்த மாதிரி நாம் அதை மிக எளிதில் எடுக்கலாம். எந்த விதமான பிரச்சனை இந்த ஜாதகனுக்கு வரும், எதிரிகள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னாதிபதி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தால் ஆண் என்றால் தன்னுடைய மனைவி மீது அதிக அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு இருப்பார்கள். பெண் என்றால் மனைவியிடம் இருக்கும், ஆண் என்றால் மனைவியிடம் இருக்கும், பெண் என்றால் கணவன் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு இருப்பார்கள். ஏன்னா லக்னாதிபதி 7ஆம் வீட்டு தேடி போயிட்டார். கூட்டு தொழிலால் இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக உண்டு. அதே போல இந்த ஜாதகனுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் வீட்டதிபதி லக்னத்தை நாடி வந்தால் இது எப்படி இருக்கும் பலம் அப்படின்னா, தன்னுடைய மனைவியோ, அதாவது ஆண் என்றால் மனைவி என்பவர்கள் தன்னுடைய கணவனின் மேல் அதிக அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்டு இருப்பாள். கணவன் என்றால் தன்னுடைய மனைவி மீது அதிக அக்கறையோடும் பண்போடும் பாசத்தோடும் இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல இவர்கள் வியாபாரம் செய்தார்களானால் நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஜாதகர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல லக்னாதிபதி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு சென்று விட்டால், 8ல் இருக்குப்பா, லக்னாதிபதி 8ல் இருக்கு. இது எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, ஜாதகன் அவருக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். தன்னுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக நாட்கள் இந்த ஜாதகர் வாழ்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆயுள் பலம் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல லக்னாதிபதி 8ல் இருந்தால் தன்னுடைய வாழ்நாளில் அதிக சிரமங்களையும் அதிக அவமானங்களையும் எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் எந்த விதமாக வரும்னு சொல்லி. அப்போது இந்த அவமானங்களையும் இந்த ஜாதகன் அனுபவித்து வாழ்க்கை நடத்துபவராக இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல 8ஆம் வீட்டதிபதி லக்னம் நாடி வந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, செய்யாத குற்றங்களை செய்யாத தவறுகளை செய்தது போல் கஷ்ட நஷ்டங்களை இந்த ஜாதகன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது, தொழிலோ அல்லது செயலோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அந்த ஜாதகனை தேடி வந்து தாக்கும். அந்த ஒரு செயலையோ தொழிலையோ அந்த ஒரு அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ இந்த ஜாதகன் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்படியும் சிலருக்கு அமையும். சில ஜாதகர்களுக்கு பல மிரட்டல்களை பல சவால்களை இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். இந்த தசாபுத்தி காலங்கள், எந்த தசாபுத்தி? லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதி யாரோ அந்த 8 குடியவனின் தசாபுத்தி காலங்களில்
இந்த ஜாதகர் சிறிது எச்சரிக்கை, சிறிது என்ன பெரிதை கூட நினைக்கலாம், அதிக துன்பங்களை அதிக கஷ்டங்களை இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, இது எதனால் வருது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, முன் ஜென்மத்தில் என்ன கர்மம் செய்தேனோ எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அமையுது, என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கும். எப்படி அன்புடனே மூன்றோடோனும் அஷ்டமாதிபதியும் ஜாதகனுக்கு மாரகத்தை செய்யும். தன்மையாய் இவர்கள் தசா புத்திகளிலே தருவார்கள் மாரகம் போல் கஷ்ட நஷ்டம். துன்பம் செய்கின்ற கெண்டாதி கெண்டம் தொடருமே ஜாதகருக்கு 2-3. அப்போ 12ஆம் அதிபர் மாரகம் செய்வார்கள். பாசமாய் சுபர் சேர்ந்தால் மத்தியிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி காலங்கள் இந்த நான் மேற்கூறிய பாடல் வரிகளிலே கவனித்தீர்களேயானால் எப்போ அந்த நேரத்தில் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்னா நான் மேற்கூறிய முறையிலே தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போது ரொம்ப அருமையாக நமது முன்னோர்கள் இந்த பாடல் வரியிலே கூறியிருக்கிறார்கள். அப்போது லக்னாதிபதி 9 இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி இருப்பான் அப்படின்னா, தந்தையின் உதவியை இந்த ஜாதகர் நாடுவார். எப்படி இது தந்தையை நோக்கி செல்வதாக இருக்கும். தன்னுடைய தந்தையை நோக்கி இவர் போவார். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாடி போவார்கள். தனக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று தேடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு உண்டு. லக்னாதிபதி 9க்கு போயிட்டா இப்படி இருக்கும். அதே போல அப்போ 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா குறிக்கேள் வரும் இல்லையா? சரி, 9க்கு போயிட்டா அப்படி இருக்கும். அப்போ லக்னத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய தந்தை தன் மகனை நாடி சென்று தேவையான அவருக்கு தேவைக்கேற்ப செயலோ தொழிலோ பணமோ ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய மகனுக்கு உதவிகள் நாடி தேடி போய் இவரே செய்வார். யார்? தந்தை தன் மகனை தேடி எல்லாம், அது எந்த நேரமோ, அது என்ன செயலோ, அது எந்த காலகட்டத்தில், என்ன அந்த தசாபுத்தி காலத்தில் தன்னுடைய மகனை நாடி தானே இவர் அவருக்கு தேவையான செயலோ தொழிலோ பணமோ செய்வார், உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும்? தன் தந்தை சம்பாதித்த பொருட்கள் அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கே. அவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா. சில பேர் இன்றைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. யாருக்காக வாழ்கிறோம்? தன்னுடைய தான் பெற்ற மகனுக்காக நாம் வாழ்கிறோம் என்று நினைத்து அவர் ஏதோ ஒன்று செய்யணுன்னா கேட்டு தான் பண்ணோம். இல்லைப்பா என் மகனை கேட்கணும், அவன் என்ன சொல்கிறான்னா பார்ப்போம், இப்படி தான் போகும் கதை. இன்றைக்கும் கிராமத்தில் ஏதாவது ஒன்று தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆனாலும் நண்பர்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பசங்க வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சரிப்பா நீ சொல்லியிருக்கிற, என் மகனுடைய காதில் நான் போடுறேன், அவன் என்ன சொல்கிறான்னா பார்ப்போம். அவன் சரி ஓகேப்பா, அது கொஞ்சம் சரி, அவர் சொன்னது சரியாக போச்சு, அது ஏதோ உன் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அது எந்த செயலானாலும் சரி, அது எந்த விதமானாலும் சரி. அப்போது தந்தை மகனின் உறவு அருமையான உறவாக இருக்கும். நண்பர்களாக தந்தையும் மகனும் நண்பர்களாக வாழ்வார்கள். யார்? 9ஆம் வீட்டதிபதி லக்னத்தை நாடி போனா.
எவருடைய ஜாதகத்தில் இந்த முறையில் உள்ளதோ அந்த ஜாதகனின் அப்பா அந்த குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் அந்த ஜாதகர் பயபக்தியோடு இருப்பார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ பக்தி சம்பந்தப்பட்ட விஷயமோ அவர் நல்ல முறையில் நன்றாக இருப்பார் என்று நாம் கூறலாம். ஏன்னா ஆன்மீகம் கலந்தே வரும். ஏன்னா தன்னுடைய தந்தை எப்போ மகனோடு உறவில் நன்றாக இருக்கிறாரோ அப்போ என்ன சொல்லுவோம், அப்போ அப்பா என்ன சொல்லுவார், தன்னுடைய வளர்ந்து வரும் வாழ்க்கையிலே இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், நல்லதோ கெட்டதோ எடுத்து கூறுவார்கள். அதனால் நல்ல சிந்தனையோடு நல்ல பயபக்தியோடு அந்த ஜாதகர் இருப்பார் என்று நாம் நினைக்கலாம். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் இது எப்படி பலன் பார்க்குறது அப்படின்னா, 10ஆம் இடம் என்ன, தொழில் ஸ்தானம். இன்னும் நிறைய இருக்குது, நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம் போதும். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தொழில் செய்ய பெரும் முயற்சி எடுப்பார். ஏன்னா அவருடைய குறிக்கோளே அப்படி தான் இருக்கும். என்ன தொழில் செய்யலாம், இது லாபங்கள் வருமா, இது நிரந்தரமான தொழிலை நாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்தனையிலே இந்த ஜாதகர் இருப்பார் என்று சொல்லலாம். தொழில் செய்ய பல இடங்களுக்கு திரிந்து அலைந்து தொழில் செய்ய வேண்டியதாய் இந்த ஜாதகர் இருக்கும். ஏன்னா எப்போ லக்னாதிபதி 10க்கு போயிடுச்சோ அப்போ அலைச்சல் அதிகம், நிலையான தொழில் இந்த ஜாதகனுக்கு அமையாது. தொழிலை ஒரு வருஷம் பண்ணுவார், 2 வருஷம் பண்ணுவார், அந்த தொழில் வேணும்னு சொல்லி இன்னொரு தொழிலுக்கு போவார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார். லாபங்கள் குறைவு, அலைச்சல்கள் அதிகம். மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த ஜாதகனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதையும் நாடி போவார். அப்போ எப்படி இருக்கும், இந்த தொழில் செஞ்சால் நமக்கு லாபம் வருமோ வராதோ, நட்டமாயிடுமோ, சமூகத்தில் நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமோ, என்ன செய்கிறது, பண்ணலாமா வேணாவா, செய்யலாமா செய்யக்கூடாதா, யாரை கேட்போம், எப்படி கேட்போம், என்ன ஆகுமோ. ஏன்னா அந்த இடம் தான் செய்த கர்மா, அந்த கர்மாவின் அடிப்படையிலே தான் தொழில் அமையும். அப்போ அந்த ஜாதகன் பல இன்னல்களை சந்தித்து தனக்கு தானே, அடுத்தவர் கேட்பாரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், அவரே கேள்வி போட்டு அவரே பதில் சொல்லுவார். பதில் தெரிஞ்சுக்குவாரா தெரிஞ்சுக்க மாட்டாரா, குழப்பத்தில் இருப்பாரா, அது அப்பாற்பட்ட விஷயம். அப்போது குழம்பிக்கொண்டே தொழிலை ஆரம்பிப்பார், அலைந்து கொண்டே தொழில் செய்ய வேண்டியதாக இருக்கும். 10ஆம் அதிபதி அதாவது லக்னாதிபதி 10க்கு போயிட்டா இப்படி இருக்கும். அப்போ லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி லக்னம் தேடி வந்தா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் நினைக்கும் தொழிலோ செயலோ இவரை தேடி வரும், இவரை தேடி தாராளமாக வரும். ஏன்னா லக்னம் நாடி வந்துட்டார் இல்லையா, அப்போ தேடி வரும். அதே போல் பேரும் புகழும் செயலும் தொழிலும் அன்பும் அரவணைப்பும் பயபக்தியும் ஆன்மீகமும் இந்த சமூகத்திலே இந்த சொசைட்டிலே நல்ல பேரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நினைக்கலாம். 10ஆம் வீட்டு அதிபதி லக்னம் நாடி வந்துட்டா இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு தாராளமாக கிடைக்கும். எப்படின்னா, அன்புடனே, அதாவது 9 10 ஆயில் லாபம் ஒட்டிய ஸ்தானாதிபதி ஆனாலும் இன்னும் ஒரு நஷ்டம லாபாதிபத்தியை இசைத்திடவே வந்தாலும் சுகமில்லாமல் அன்பான ராஜயோகம் மாறி போச்சு. அதிர்ஷ்டமில்லா வறுமையால ஜோராகி
துன்பமுடன் கஷ்ட நஷ்டம் அனுபவித்து எந்நாளின் வறுமையின் துயரால் நனைந்து அஞ்சி கலைந்திடவே ஜாதகருக்கு அரிஷ்டபலன் உண்டாகும் என்று கூறுவாயே அப்படின்னு சொல்லி நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார். இந்த 9 10க்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல லக்னாதிபதி 11ஆம் வீட்டை தேடி சென்றால், லக்னாதிபதி 11ல் இருக்கு, அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 11ல் இருக்குது அப்படின்னு என்ன ஆகும்? இந்த ஜாதகர் லாபத்தை கருதி யாரிடம் நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த செயலும் எந்த தொழிலும் என்னதான் செஞ்சாலும் சரி, இதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி முன்னுக்கும் பின்னுக்கும் யோசித்து தான் செய்வார். அப்போது அந்த லாபத்தை குறிவைத்துத்தான் ஒருவரிடம் இந்த ஜாதகர் பழகுவார். ஆதாயம் இருக்குதுன்னு மட்டும்தான் பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம். அப்பேற்பட்ட ஆசாமி யார்? லக்னாதிபதி 11ல் இருந்தால் அந்த ஜாதகனுடைய குண அதிசயங்கள் இந்த மாதிரி இருக்கும். லாபத்தை குறிநோக்கி வாழ்வான், லாபத்தை குறிநோக்கி பழகுவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தன் உடன் பிறந்த மூத்த சகோதரனை நாடி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆளை பிடிச்சி இழுத்து போட்டுக்குவான். அந்த ஆள்கிட்ட யார்கிட்ட? தன்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரன் தொடர்பில் இருப்பார். தன்னுடைய தேவைகளுக்கு அந்த மூத்த சகோதரனை பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 11ஆம் வீட்டதிபதி லக்னம் தேடி வந்தா எப்படி இருக்கும்? இது பல காரணங்கள் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஓரிரு வார்த்தை மட்டும் சொல்லுவோம். ஏன்னா லாபம் ஒன்று, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் கூடி வருது. அப்போது தன்னுடைய தேவைகளையும் இச்சைகளையும் லாபங்களும் ஜாதகனை நாடி செல்லும். அவன் உட்கார்ந்துருந்து கூட தேடி போகும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி அமைப்பு 11ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருந்தால் இப்படி நடக்கும் அந்த ஜாதகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வழிகள் இருந்தாலும் அத்தனை வழிகளிலும் இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் உண்டு. மூத்த சகோதரனின் உதவியும் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல லக்னாதிபதி 12ல் இருந்தால் இந்த ஜாதகன் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு பார்க்கணும். அது நான் சொல்கிறது இது பொதுவான கருத்து. இந்த சரமா ஸ்திரமா உபயமானும் போது தொடர்ந்து அந்த இடத்திலே இவர் செட்டில் ஆகிடுவாரா, இல்லை பல நாள் இருந்து மறுபடியும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு வருவாரா அப்படின்னா அது கொஞ்சம் ஆய்வு செய்யணும். அது எந்த லக்னம், அது 12ஆம் இடம் எது அமையுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய முடியும். அப்போது பொதுவாக என்ன சொல்கிறோம்? லக்னாதிபதி 12ல் இருந்தால் வெளிநாடு போவான், பரதேச வாசம் கூட சொல்லலாம். அப்போ முன்னே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டைலாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போது மறைமுகமான விஷயங்களில் இந்த ஜாதகனுக்கு அதிக நாட்டம் உண்டு. அப்போ வெளிநாடு போகிறவங்க எல்லாமே சுபத்தன்மை பெறுகிறார்களா, சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்களா அப்படின்னாலும் எத்தனையோ பேர் சிக்கலில் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையே போதும் என்ற அளவுக்கு சின்ன பின்னமாகி இருக்கிறார்கள். அது நம்ம டெய்லி பேப்பரில் பார்க்குறோம், அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அது எல்லோருக்கும் சுபத்தன்மை பெறுகிறதா அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும். ஏன்னா இதில் இப்போ வெளிநாடு போகிறோம் அங்கே போகிறோம்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, அதுவும் நடக்குது. அப்போது அது சிக்கலில் மாட்டிக்கொள்பவரின் ஜாதகம் ஒரு முறைக்கு 2 முறை ஆராயணும், அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ வெளிநாடு போய் நல்லா செட்டிலாகி நல்ல பேரும் புகழோட பணம் செல்வாக்கோட மறுபடியும் தாய்நாட்டுக்கு வருவங்க அந்த ஜாதகமும் அது ஒரு எப்படி இருக்குதுன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்கணும், அப்போ தான் புரியும்.
அப்போது பொதுவாக மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடுவான், சாப்பாட்டு பிரியனாக இருப்பான். தின்னணும், அதை தின்னணும், இதை தின்னணும், தின்னுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கூட சில ஜாதகர்கள் உண்டு. தூக்கத்தை அதிகமாக விரும்புவான், தூக்கம் அதிகமாக தூங்குவான். யார்? இந்த லக்னாதிபதி 12ஆம் வீட்டுக்கு போனவங்க தூக்கம் அதிகமாக தூங்குபவர்களாக இருப்பார்கள். 12ஆம் அதிபதி லக்னம் தேடி வந்தால், லக்னம் நாடி வந்தால் எப்படி இருக்கும்? வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாவே டச் பண்ணால் போதும், அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். நிறைய பேர் சாமி 1 வருஷமாக பார்க்குறோம், 6 மாதமாக தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வெளிநாடு போகலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அழைப்பு தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகர்கள் நம்மிடம் கேட்குறாங்க. அப்போது எப்போ போவான்? இப்போ அதாவது 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க எளிதில் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் தேடி வரும். போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஜாதகனை தேடி வரும். இவர் தேடி போக மாட்டார், இவனை தேடி வரும். அப்படி இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஜாதகர் சிக்கனம் குறைவு, சிக்கனம் இருக்க மாட்டாங்க, வரவுக்கு மீறிய செலவுகள் செய்பவராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போது பொதுவாகவே இந்த லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதியை வைத்துத்தான் இன்னும் எவ்வளோ இருக்குது பேசணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஒரு பாயிண்டாக தான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது லக்னாதிபதி பற்றிய இவ்வளவு விஷயங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது, எந்த இடத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை ஓரிரு கருத்துக்களோடு இந்த பதிவில் பகிர்ந்துட்டுருக்குறேன். வணக்கம்.